ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது இந்த கிருபையை கொடுத்த என் எஜமான இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது என்னுடைய தாய் என்று தான் சொல்ல வேண்டும். அருமையான ஆண்டிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டு விழாவில் நீ தான் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கணும். எல்லாருக்குமே தெரியும், எப்பவுமே அப்படியே அமைதியாக ஓரமாக வந்து உட்காந்துட்டு தேவ செய்தியாளரை அறிமுகப்படுத்திட்டு நான் போயிடுவேன். அதுதான் என்னுடைய வேலை. அவளுக்கு பின்பாக இன்று இந்த ஊழியத்தை இம்மட்டுமாய் நடத்த ஆண்டவர் கிருபையை பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கு நான் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. தகுதி இல்லாத என்னையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தின தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதுமே நான் சொல்வது போல அநேக ஊழியங்களே நம்ம செய்திடலாம். ஆனால் அந்த ஜெப ஊழியத்தை செய்வது ஒரு கடினமான ஒரு காரியம். எல்லாம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதே ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் இதையே ஒரு ஊழியமாக கடந்த 29 ஆண்டுகள் ஆண்டவர் அருமையான ஆண்டிக்கு கிருபை கொடுத்துருக்கிறாருன்னா அது லேசான காரியம் இல்லை. ஹல்லேலூயா. என்னால் எத்தனையோ உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் மத்தியில் இந்த நாள் பரியந்தம் 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி துவங்கின இந்த ஊழியம் இந்த நாள் பரியந்தம் ஆண்டவர் தான் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோட வளர்ச்சியை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நான் ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அற்பமாய் ஆரம்பித்த அந்த ஊழியம் இன்றைக்கு இந்த அளவுக்கு. ஏன்னால் நீங்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் போனீங்கன்னா பெண்ணியல் அந்த பேர் சொன்னாலே தெரியும். பெண்ணியல் என்றால் சுஷிலா ஆண்டி, சுஷிலா ஆண்டி என்றால் பெண்ணியல். அதற்கு மேலாக நாசிய நிறுவனம் செய்கிற இந்த மகத்தான இந்த தொண்டு சேவைகளை பார்க்கும் பொழுது நான் வியப்படுகிறேன். கடந்த ஜனவரி மாதம் நான் அங்கே போகும்பொழுது அந்த ஒரு டெய்லரிங் யூனிட் முடியும் பொழுதெல்லாம் அங்கே சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாலில் ஏறத்தாழ ஒரு 300-400 பேர் கூடி வந்திருந்தாங்க. அது 100 பேர் தான் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. ஆனால் 400 பேர் வந்திருந்தாங்க. அந்த 400 பேரில் 350 பேர்கிட்ட ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க. ஆண்டவர் அவர்கள் மத்தியிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை சொல்ல இன்றைக்கு நாசை மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நட்பணி தொடரவும் ஆண்டி வாஞ்சிக்கிறது போல இந்த 200 யூனிட்டை செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டு வராங்க. ஹல்லேலூயா. அவங்க நல்ல சுகத்துக்காக அவங்க ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கணும். ஏன்னால் அவங்களோட அவங்க என்கிட்ட டெய்லி பேசாமல் இருக்க மாட்டாங்க, நான் அவங்கள்ட்ட டெய்லி பேசாமல் இருக்க மாட்டேன். நேற்று தான் ஒரு நாள் தவறிட்டேன் நினைக்கிறேன். ஏன்னால் எப்போவுமே ஏதாவது ஷேர் பண்ணிவிடுவாங்க, நான் என்கிட்ட காரியத்தை ஷேர் பண்ணிவிடுவேன். நேற்று ராத்திரி 1 மணிக்கு படுக்க முன்னாடி நான் வந்து ஐயோ நீ ஆண்டிக்கிட்ட பேசலையே, நான் அப்போ ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன். அவங்க பார்த்தா முழித்து இருக்கிறாங்க, என்னை திட்டி அனுப்புகிறாங்க, நீ தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. அதனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது நல்ல ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர் செல்வம் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த பட்டுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஊழியத்தை அநேகர் மத்தியில் இந்த வார்த்தையை எடுத்து செல்ல இந்த அருமையான மகனையும் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஜூன் மாதத்தில் அந்த கன்வென்ஷன் கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறோம். பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் ஒரு போதகர் கூடுகையும் வாலிபர் ஊழியத்தையும் 3 நாட்கள் சுவிசேஷத்தை கூட்டங்களையும் நடத்த ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற மே மாதம் 3வது வாரம் 3வது சனிக்கிழமை இந்த இடத்துல கூட்டம் நடைபெறும். அன்றைக்கு நம்ம மத்தியில் லக்னோ பட்டணத்திலிருந்து பாஸ்டர் தேவராஜ் அவருடைய மனைவி சகோதரி ஷீலா கடந்த நாட்களில் அவங்க மத்தியில் சென்று ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபையை பாராட்டினார். அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் மிக மகிமையாய் கடினமான சவால்கள் மத்தியில், ஏன்னால் யூபியில் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில் அந்த தம்பதியர் மறைவாக இருந்து பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சாட்சி, அவனுடைய ஜீவனுள்ள அவனுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை உண்மையாகவே நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் அடுத்த மாதம் 3வது சனிக்கிழமை தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு இங்கே நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கிருபை தான். எப்பவுமே இந்த ஃபோட்டோலாம் போடுவாங்க, பேரெல்லாம் போடாதீங்கன்னு நல்ல தருணம் வச்சு பண்ணிட்டார் அவர்.
கர்த்தருக்கு மகிமை, எல்லா மகிமையும் அவருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. என்னால் அந்த இடத்துல நான் கடந்து வரும்போது அருமையான மகன் பிஜு அந்த ஆராதனையை நடத்தும் பொழுதே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம எல்லாருமே உணர்ந்தோம். ஹல்லேலூயா. அப்பொழுதே ஆண்டவர் நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்துட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு வேதாம பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்தவங்க இருக்கிறீங்க, ஆண்டவரை அறியாமல் இருக்கிறீங்க. ஆனால் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணும் என்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 31 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 31 வசனங்கள். Thank you, Jesus. Thank you, Father. Deva பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே கரங்களை உயர்த்தி தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சத்தத்தை உயர்த்தி தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம்
இறங்கியே வந்திடுதே. உண்மையாக கேட்டோம். தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்புவதாகப்பா. ஆண்டவரே, இந்த 29 ஆண்டுகள் இந்த அருமையான ஊழியத்தை நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க. இந்த 30வது ஆண்டில் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவரே, நன்றி பலிகளோடு உம்மை துதிக்க ஆராதிக்க ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்கப்பா, நல்ல செய்திகளை கேட்டும் நாமத்தை உயர்த்த கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த வார்த்தை கடந்து வரும் பொழுது அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஒரு பெரிய மாறுதலை பெற்று நாங்கள் திரும்பி செல்ல கிருபையை தான். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க மாத்திரம் நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அருமையான ஆண்டி சொன்னது போல ஒரு 29 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே வார்த்தை பெண்ணியல தான் இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநேக ஆண்டுகளாக இந்த ஊழியத்தோடு நான் பயணம் செய்கிறேன். எப்பவுமே எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கும், யாருன்னா இந்த பெண்ணியலை வைத்து பேச மாட்டாங்களா அப்படின்னு. ஏன்னால் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்பது ஒரு லேசான காரியம் இல்லை. ஆமென். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் இந்த வார்த்தையை என் மனதில் வைத்தார். அப்போ இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு என்னோடய தேவ செய்தியின் தலைப்பு, ஆண்டவரே என்னிடத்திலிருந்து என்னை ரட்சி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னிடத்திலிருந்து ரட்சியும், சேவ் மீ ஃப்ரம் மீ. ஹல்லேலூயா. அதுதான் தலைப்பு. இப்போது இதில் பார்க்குறோம், யாக்கோபு ஆண்டவரோடு இருக்கிற ஒரு சந்திப்பு. இட்ஸ் அ டிவைன் என்கவுண்டர் வித் ஜேக்கப் ஹேட் வித் த லார்ட். இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் அநேக காரியங்கள் இருக்குது. நேரம் ரொம்ப அடிச்சனால நான் சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த 24வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஆண்டோடைய சமூகத்துக்கு இப்போ எப்பொழுதுமே நாம் வரும் பொழுது நாம் ஒரு தனி மனிதனாய் இருப்பது அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பமாக ஜெபிக்கலாம், சபையாக ஜெபிக்கலாம், கூட்டமாக ஜெபிக்கலாம், இப்படிப்பட்ட கூட்டத்தில் ஜெபிக்கலாம். அடிக்கடி நான் சொல்வது போல, பரம தகப்பனுக்கும் நம்ம படைத்தவருக்கும் நம்ம எஜமானனுக்கும் நம்ம சிருஷ்டி கர்த்தருக்கும் அந்த தனிப்பட்ட உறவு இல்லைனால் அந்த பூலோகத்தை வாழுவதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த 23வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களையும் சேர்த்து பாருங்க, அவரோட குடும்பம் அவருக்கு சொந்தமான எல்லாவற்றையும் அவர் கடக்க செய்து தனிமையில் ஆண்டவரை சந்திக்க வருகிறான். ஹல்லேலூயா. இது ஒரு ரொம்ப ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் ஆண்டவரை அறியாமல் சில பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் பின்பற்றினாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அந்த தெய்வத்தை பின்பற்றும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் பின்பற்றும் பொழுது நீங்கள் தனி மரமாக தான் போய் நிற்கிறீங்களா இல்லையா? அது எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் சரி. அதே போல் இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றுபவர்கள், ஏனால் அவர் ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த உறவுக்குள்ள தான் ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார். அப்போது யாக்கோபோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவன் ஏமாற்றுகிறவன் இல்லையா? அவனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனோட சாட்சியே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் அப்பேற்பட்டவர்களை தான் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தனிமரமாய் யாக்கோபு தனித்திருந்து வரும் பொழுது, அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. இப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு அநேக ஆண்டுகளாய் நம்ம என்ன சொல்கிறோன்னா, யாக்கோபு தான் போராடினான் என்று. ஆனால் இதில் ரொம்ப திட்டம் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ஒரு புருஷன், அவன்தான் யாக்கோபோடு போராடினான். நிறைய நேரத்தில் நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்துக்கு போகும் பொழுது
உங்களை காட்டிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட அவர் பிரியமாயிருக்கிறார். அது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம், நான் ரொம்ப வாஞ்சியாக இருக்கேன், நான் ரொம்ப தாகமாக இருக்கிறேன், ஏதோ தேவையோடு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன் என்று. ஆனால் அதை காட்டிலும் the Lord is more concerned about you. என் மகன், என்னுடைய பிள்ளை என்னுடைய சமூகத்துக்கு எப்போ வருவான்னு அவர் காத்திருக்கிறார். அப்போ நல்லா யோசித்து பார்க்கணும். அந்த ராக்காலத்தில் தன்னோட குடும்பத்தார் எல்லாரையும் அக்கறைக்கு அனுப்பி வைத்து அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு முழுவதும் யார் போராடுன்னு கேட்டாருன்னா கர்த்தர் தான் போராடி இருக்கிறார். அல்லேலூயா வரலையே? பின்னாடி இருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கவங்க பார்த்தா சில பேர் ஏதோ பார்க்கில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது அந்த வார்த்தையில் பார்க்குறோம், இரவு முழுவதும் பொழுது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் போராடி இருக்கிறார். யார் போராடி இருக்கிறாரு? ஒரு புருஷன் போராடி இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இந்த பூலோகத்தில் வரும் பொழுது ஒரு மனித குலமாய் was born as a man. இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் பிறந்து நன்மை செய்வதாய் சுற்றி தெரிந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரத்துக்கு போய் மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்டவர் இந்த மனிதனை சந்திக்க வருகிறார். எப்பேற்பட்ட ஒரு மனிதன்? ஏமாற்றுகிறவன். யாக்கோபுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது அப்பேற்பட்ட மனிதனை ஒரு பர்சனல் பிரைவேட் என்கவுண்டர் தனிமையில் இருக்கும் போது ஆண்டவர் இரவு முழுவதும் வந்து அவனை என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறார். அப்போது நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இரவு முழுவதும் அவர் என்ன பண்ணியிருக்கிறான்? போராடி இருக்கிறான். அப்போ மல்லு யுத்தம் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கிலீஷில் ரெஸ்லிங்னு சொல்லுவாங்க. அப்போது 2 பேர் என்ன பண்ணுவாங்க? ரெஸ்ல் பண்ணுவாங்க. அப்போது அதில் யாருக்கு அதிகமாக பாயிண்ட்ஸ் வருதோ அவங்க தான் அந்த மல்லு யுத்தத்தில் என்ன பண்ணுவாங்க? வெற்றி பெறுவாங்க. ஒலிம்பிக்ஸில் இருக்குது, ஏஷியன் கேம்ஸில் இருக்குது, நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்ப்பீங்க. அப்போது அப்பேற்பட்ட போராட்டத்தை தான் இன்றைக்கு நம்ம பிக்சரைஸ் பண்ணுறோம். ஆனால் ஒருவன் இரவு முழுவதும் மல்யுத்தம் பண்ணோன்னா அது லேசான காரியம் அல்ல. அப்போது இதில் ஒரு காரியம் மறைந்து இருக்கிறது. யாக்கோபும் சரி அந்த புருஷனும் சரி, அவர் 2 பேருக்குள்ளேயும் ஒரு உறவு அந்த இரவு முழுவதும் இருந்தது. அது எப்பேற்பட்ட உறவுன்னு கேட்டிங்கன்னா ஜெபம் என்கிற ஒரு உறவு. அல்லேலூயா. அதே போல தான் அந்த 29 ஆண்டுகள் இந்த பெனியேல் ஜெபக்குழுவோடு ஆண்டவர் இருந்திருக்கிறார். இரவு முழுவதும் இருந்திருக்கிறார். கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார். எத்தனையோ வருஷமாக இருந்திருக்கிறார். இனிமேலும் இருக்க போகிறார். அல்லேலூயா. அருமையான ஆண்டியோட இடத்துல, யாக்கோபு இடத்துல ஆண்டியை வைத்தீங்கன்னா நிறைய நேரத்தில் அவங்க போராடி இருக்கிறாங்க. எத்தனையோ துன்பங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள், கண்ணீரில். ஏன்னா அவங்களோட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கனால என்னால் நான் இன்றைக்கு சாட்சியாக நின்று சொல்ல முடியும். ஆண்டவர் இவர்களுக்கு போராட இந்த நாள் பரியந்தம் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவனுக்குன்னா பொழுது முடிஞ்சு போராட்டம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டிக்கு அப்படி இல்லை. கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க போராடி கொண்டிருக்க போகிறாங்க. அல்லேலூயா. ஏனால் பெனியேல் என்பது ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்த ஒரு இடம். நீங்கள் தனிமையில் வரும் பொழுது நம்ம ஆத்ம நேசரை சந்திக்க ஒரு நல்ல தருணம். இன்றைக்கும் ஆண்டவர் அறியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பணிவோடு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் பிரார்த்தனைக்கு, உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வருதோ இல்லையோ தொடர்ந்து போராடுங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் வரும். எங்கள் நேசர், எங்கள் இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்தவரை யாவரையும் அவர் அரவணைக்கிற ஒரு நல்ல தகப்பன். கேள்வி கேட்க வந்தவங்களுக்கு பதில் கொடுத்தார். அவரே பதிலாக மாறினார். பிரச்சனைக்கு அவரே தீர்வாக இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இரவு முழுவதும் அவன் போராடி இருக்கிறான். அப்படிங்கிற நான் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய ப்ரேயர் லைஃப், இன்றைக்கி ஆண்டவரை அறிந்தவன் அநேகர் இருக்கிறீங்க, நம்ம சர்ச்சில் தான் அநேகர் வந்திருக்கிறீங்க. இப்போ உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்களேன். நம்ம போராடுகிறோம், அலைச்சல் படுகிறோம், நிறைய காரியம், சவால்கள், போராட்டங்கள் அநேகம் வருது. ஆனால் இப்போ பாருங்கள், யாக்கோபு இப்போ அவர் போராடுறார். அப்போ 26வது வசனம் 25வது வசனத்தில் பார்க்கிறோம், அவனை மேற்கொள்ளாததை கண்டு. யாரு? அந்த புருஷன் பார்க்குறான். நான் எப்படியோ இவனோட நான் போராடி கொண்டிருக்கிறேன், ஆனால் அவனை நான் மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா.
அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், இங்கே ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு ஒரு டெஸ்ட்டை வைக்கிறார். நிறைய நேரத்தில் we fight against God, ஆண்டவருக்கு எதிராய் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ரொம்ப தாழ்மையாக நான் சொல்ல முடியும், அந்த போராட்டம் தோல்வியில் தான் முடியும். இங்கேயும் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம், யாக்கோபு என்னுடைய தெரிந்துபடுத்த தாசன், இவன் என்ன பண்ணுவான்னா தன்னை தானே விட்டு கொடுக்க வேண்டும், தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும். அவர் அர்ப்பணிச்சிருந்தாருன்னா போராட்டம் நின்றுருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சுயத்தில் மாம்சத்தில் போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எதிராய் போராடும் பொழுது the lot of times where God says ஓகே மறுபடியும் உனக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்குறேன், ஐ கிவ் அப். இவரும் என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்துட்டார், பரவாயில்ல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்துல கை வச்சா நம்ம வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நான் போராடி கொண்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருக்கு வெளிப்படையாக இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவனுடைய தொடை சந்தை தொட்டா. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய வீக் பாயிண்ட் என்னன்னு, எதில் நம்ம பலவீனமாக இருக்கிறோம், எங்கே அவரோட கரம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறும் என்பதை அவர் அறிந்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது போராடி கொண்டிருக்கிறார், விட்டு கொடுத்துட்டார், அவரால் மேற்கொள்ள முடியல. நீங்கள் யோசித்து பார்க்கணும், அப்பேற்பட்டவர் அந்த புருஷன், அவர் நினச்சிருந்தா அந்த போராட்டத்தில் ஜெயித்து இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணால் இரவு முழுவதும் அவர் விட்டு கொடுக்கிறார். எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ முறை நம்மளை விட்டு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இதுக்கு பிற்பாடு இது நன்மை அல்ல, அவருக்கு தெரியும் இது பிற்பாடு ஒரு தீமை காத்து இருக்கிறது, அவருக்கு தெரியும் எது ஆசீர்வாதத்தை கொடுக்கும், எது நன்மையை கொடுக்கும், எது போராட்டத்தை கொடுக்கும், எது தீங்கை கொடுக்கும், அவர் நன்கு அறிந்திருக்கிறார். பட் we wrestle against God, ஆண்டவரோடு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி மகனே நீ போராடு, என்னோடு தானே நீ போராடுற, இரவு முழுவதும் நீ போராடிக்க, வாழ்க்கை முழுவதும் நீ போராடு, ஆனால் எனக்கு தெரியும் எப்படியும் உன்னுடைய வாழ்க்கையை நான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் ஒரு நல்ல தகப்பன். அடிக்கடி சொல்வது போல இயேசுவானவர் இஸ் த பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவரை போல ஒரு மேன்மையான மனிதனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இதோ வாசல் படியே நின்று கதவை தட்டுகிறேன், நீங்கள் விருப்பப்பட்டாதான் அவர் உள்ளே வருவார். He will never ever force you. உங்களை அவர் என்ன பண்ண மாட்டார், கம்பல் பண்ண மாட்டார். அவர் இது நீ செய்து தான் ஆக வேண்டும் என்பதை செய்ய மாட்டார். ஆனால் சிலுவை மரத்தில் அவர் செய்து முடித்து விட்டார். அவர் தான் உங்களை தேடி வந்தார். இப்பொழுது யாக்கோபை அவர் தான் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் வருது. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலுக்கு பிற்பாடு, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்பாக ஆண்டவர் சில என்கவுண்டர் வைத்திருப்பார். அல்லேலூயா. பவுலுக்கும் வைத்திருந்தார். தமஸ்கு பட்டத்துக்கு போகும்போது தான் சந்திக்கிறார் இல்லையா. கெட்ட குமாரனும் வெளியெல்லாம் போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டோட சமூகத்துக்கு வர்றார். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய நேரத்தை கொடுக்கிறார், நிறைய காலத்தை கொடுக்கிறார், நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையை கொடுக்கிறார். யாக்கோபுக்கு இரவு முழுவதும் கொடுத்தார். ஆண்டவர் நினச்சிருந்தாலும் ஒரே செகண்டில் என்ன பண்ணியிருக்கலாம், ரெஸ்லிங்ல என்னங்க மல்லு யுத்தம் தூக்கி போட்டு முதுகு ஃப்ளோரில் பட்டா முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர். எவ்வளோ நேரம் ஆக போகுது, தன்னோட பலத்தை ஆண்டவர் காட்டலைங்க. என்னோட பிள்ளை என்கிட்ட தானே போராடட்டும். அல்லேலூயா. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் இரக்கத்தின் காலத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாய் இரக்கத்தின் நிமித்தம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். யாக்கோபுக்கும் மணி நேரத்தை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. ஏனால் ஒரு பெரிய என்கவுண்டர் அவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரை ஏன் இந்த போராட்டம், இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு நான் ஜெபிக்கிறேன், இத்தனை வருட காலமாக இந்த ஆண்டவரை இந்த பிரச்சனைக்கு, ஆண்டவரை இந்த கவலைக்கு, ஆண்டவரை இந்த கடன் பிரச்சனைக்கு, ஆண்டவரை பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், தீர்வு வரலையே, பதில் வரலையே. ஆண்டவர் சொல்றார், காத்திரு, போராடு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா.
ஏனால் ஆண்டவர் திராணிக்கு மேலாக சோதிக்கிற தெய்வமே அல்ல. யாக்கோபும் போராடினாரு, இரவு முழுவதும் போராடினா இல்லையா? ஹல்லேலூயா. அதில் போல் அடுத்த 25வது கடைசி பகுதி, அதனால் அவருடைய 25வது வசனத்தின் கடைசி பகுதி, அப்போ ஆண்டவருக்கு தெரியும் நீ இவ்வளோ நேரம் போராடுற இல்லையா, அப்போ எந்த இடத்துல கை வச்சா நீ குவைட் ஆகுன்னு ஆண்டவருக்கு தெரியும். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை நம்மளை மௌனமாக்க முடியாது, என் ஆட்டத்தை இப்படி தான் நான் ஓட்டுவேன், மாம்சத்தில், இச்சையில், என்னோடய பலத்தில், என்னோட சுயத்தில், என்னோட நாணத்தில் இப்படி தான் நான் போராடி கொண்டிருப்பேன், நம்ம ஓடுறோம். ஆனால் ஒரே ஒரு தொடுதல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அவனுடைய தொடை சந்து சுளுக்கிட்டு. அப்போது இவ்வளோ நேரம் போராடி கொண்டிருக்கிறான். இப்போ நீங்கள் இந்த ரெஸ்லிங் சொன்ன இல்லையா, மல்யுத்தம், இப்போ நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த போட்டியை நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ 2 பேர் ரெஸ்ல் பண்ணுறாங்க. அப்போது இவருடைய இடுப்புக்கு கீழே என்ன ஆயிடுச்சு, சுளுக்கிட்டு. அப்போ அவன் எப்படி போராட்டத்தை தொடர முடியும் சொல்லுங்களேன்? தொடர முடியுமா? சத்தமாக சொல்லுங்களேன், பின்னாடி இருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியவே முடியாது. அப்போது இந்த போராட்டத்தை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். தனிமையில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று காத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் இவன் வருவான், போராடுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரே முந்திக்கிறார், அவர் போராடுறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவனால் இரவு முழுவதும் போராட முடியாது, ஆனால் பலத்தையும் அவர் தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் பொழுது விடிய போது ஆண்டவர் எது செய்ய வேண்டுமோ அதை செய்துட்டார். The lot of times God will stop you. நிறைய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஓட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். இது நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளணும். 20 வருஷம் 30 வருஷம் நான் விசுவாசத்தில் இருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன், நான் ஓடுவேன், என்னால் ஓடி முடிக்க முடியும் என்கிற அந்த பெருமை பேராசை வரும். ஆனால் ஆண்டவர் நீங்களே அறியாமல், அவன் யாக்கோபு யோசித்து பார்த்துருப்பானா, போராடி கொண்டே இருந்திருப்பான். நம்மளுக்கு இன்றைக்கும் அதை யோசித்து பார்க்கும் போது ஒரு மர்மமாக இருக்குது. இரவு முழுவதும் எப்பேற்பட்ட ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுக்கு மேலே நம்ம அலையால் போராட முடியுமா? சொல்லுங்களேன், போராட முடியுமா? முடியாதா? அவ்வளோதான். இடுப்புக்கு கீழே பலனே இல்லை, அஸ்திபாரமே எப்படி இருக்குது, ஆடிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. 26ஆம் வசனம், அவர் அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்போ என்ன சொல்றாரு, நான் போகட்டும், நான் வந்தேன், என் வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் போகிறேன். அப்போது நம்ம ஆளுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய உன்னை நான் போக விட மாட்டேன். இப்போது ஆண்டவர் சில பேர் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, அவங்களோடு நான் பேசுகிறார் ஆண்டவர். நிறைய நேரத்தில் when you wrestle against God, அது ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கலாம், நீங்கள் கரியராக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரோடு போராடும் பொழுது ஒரு நேரம் வரும், ஆண்டவர் அதை நிறுத்தி விடுவார். அதை நிறுத்தும் போது தான் நம்ம சுயத்தில், நம்ம ஞானத்திற்கு தெரியும், இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது, நான் ஆண்டவர்கிட்ட என்னை அர்ப்பணிக்க வேண்டும். இதற்காக தான் இரவு முழுவதும் நேரம் கொடுத்தார். ஆனால் நம்ம ஆளுக்கு எப்போ ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட பெலன் குன்றி போய் இரவு முழுவதும் போராடின பிறகு இப்போ தான் அவருக்கு தெரியுது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என்னால் இனிமேல் தொடர்ச்சியாய் நான் எழும்பி நிற்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை சமயங்களில் நீங்கள் இதே பாதையில் நீங்கள் போயிருக்கிறீங்க, நான் போயிருக்கிறேன், அருமையான ஆண்டி போயிருக்கிறாங்க, இருக்க ஊழியர்கள் போயிருக்கிறாங்க, நீங்களும் போயிருப்பீங்க. இரவு முழுவதும் கண்ணீர், வாழ்க்கை முழுவதும் பாடு இல்லையா? எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள் நீங்கள் தாண்டி வரும் பொழுது அப்போ தான் நமக்கு தெரியும், ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் இந்த போராட்டத்தில் என்னால் தொடர்ச்சியாக என்னால் போராட முடியாது, என் போராட்டத்தை நான் கைவிடுகிறேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே இனிமேல் என்னால் போராட முடியாது, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஹல்லேலூயா.
வாசிக்க கேட்டுக்கலாம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3, 4, 5. ஓசியா 12ஆம் அதிகாரம் 3, 4, 5. இதே சமூகத்தை தீர்க்க தரிசனமாய் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது கூறுறார். அப்போ அங்க ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் கெஞ்சுகிறார், என்னை விடுவீங்க. எத்தனையோ சமயத்தில் நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து கெஞ்சு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தொடுதல் இல்லாமல் நான் இந்த இடம் விடுத்து நான் போக மாட்டேன். இப்போ யாக்கோபு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாருன்னா, அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு இரவு முழுவதும் போராடினவரும் என்னை விட்டு இப்போ கடந்து போகிறார். இப்போ வந்து தனி மரமா இருக்கிறார். இவ்வளவு நேரம் ஆண்டோடைய பிரசன்னத்தில் தனி மரமா நின்றார். இப்போ வந்த புருஷனும் கடந்து போகிறான். அப்போ நிறைய நேரத்தில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம்? ஐ ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவரோடு இணைந்து அவரை பாதத்தில் நீங்கள் அமரும் பொழுது அந்த நேரத்துக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் அ டிஃப்ரென்ஸ். இவ்வளோ நேரம் நான் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு உலகத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்க முடியும் இல்லையா? எத்தனை பேர் அது வித்தியாசத்தை உணர்ந்துருக்கிறீங்க? ஏன்னால் அவருடைய சமூகம் மாத்திரமே நம்மளுக்கு மறைவிடம். அவர் சமூகம் மாத்திரமே நம்மளுக்கு பேரின்பம். இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சந்தோஷம் இருக்காது. அப்போது இரவு முழுவதும் போராடி ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து வந்தவரும் இப்போ கடந்து போகிறார் இல்லையா? நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், நீ போராடிட்ட, உன்னை மேற்கொள்ள முடியலப்பா, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன் சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நைட் ஃபுல்லாக அவங்களோட உட்காந்து பேசியிருக்கிறார். இப்போ காலையில் எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் இன்னொருத்தரை நான் சந்திக்க போகிறேன், என் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போகிறேன் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ தான் அவருக்கு உணர்வு வருது, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கால் விட நான் உண்மை போக விடேன். அப்போ தான் விலை மதிப்புள்ள ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு காத்திருக்குது என்பதை அவர் இருந்திருக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டோடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அதே பிரசன்னம், அதே சமூகம், அதே ஆண்டவர் நம்மளை விட்டு கடந்து போகும்போது தான் தெரியுது, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க, உம்முடைய தொடுதல் எனக்கு வேணும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உன் வழி நடத்துதல் எனக்கு வேணும். அப்போ தான் யாக்கோபு உணர்கிறான். அல்லேலூயா. 27வது வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவருக்கு இவனோட பேர் ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம எல்லாருடைய நாமத்தையும் பேரையும் நன்கு அறிந்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் நாம் நம்முடைய சார்பில் இருந்து ஆண்டவருக்கென்று சில காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். அப்போது இவர் வந்து ஒரு பெரிய வெட்கத்தில் இருக்கிறார். போராடிட்டார், மேற்கொண்டுட்டார். இப்போ வந்து என்ன ஆச்சு? சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனம் வந்துடுச்சு. இப்போது ஆண்டவரும் கடந்து போகிறார். அப்போது ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, உன் பேர் என்ன? அப்போது அவன் வெட்கத்தில் இருந்திருப்பான், துயரத்தில் இருந்திருப்பான். ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. எத்தனை சமயத்தில் ஆண்டவருக்கு எதிராக நாம் நிற்கும் பொழுது, இதே ஆதாம் பாவம் செய்வது ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவருக்கு பேர் தெரியுங்க. அவன் மறைந்து இருக்கிறதும் தெரியும், ஒளிந்து இருக்கிறதும் தெரியும். நாமும் நிறைய நேரத்தில் அப்பா நம்மளை விட்டு கடந்து போகும் பொழுது துயரப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். we are helpless. அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு ஒரு பர்சனல் கனெக்ஷன். ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். இவரை சந்திக்க தான் வந்திருக்கிறார். இரவு முழுவதும் இவரோடு இருந்திருக்கிறார். பேர் தெரியாமல் இருந்திருக்கோம் சொல்லுங்களேன்? கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஆண்டவர் நன்கு புரிந்து கொண்டார்,
இவன் இப்போதான் தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்திருக்கிறான். இரவு முழுவதும் என்னோட போராடினா இப்போ நான் போகும்போது என்ன பண்ணுறான், என்னை விட முடியல. இப்போதான் he starting to submit himself, தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறான். எத்தனையோ சமயத்தில் நீங்களும் நானும் அதே சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆண்டவர் கேட்குறார், நீ எங்கே இருக்கிற, உன் பேர் என்ன, உன் நிலைமை என்ன, உன் சூழ்நிலை என்ன, கடந்த இரவு என்ன பண்ணி கொண்டு இருந்த. ஆண்டவர் நம்மளோட தாங்க இருந்திருப்பாரு. பட் இருந்தாலும் நம்முடைய அறிக்கையை அவர் விரும்புகிறார். we need to submit. ஆண்டவரே, நான் இதை செய்தேன், இதுதான் என்னுடைய பெயர், இதுதான் என்னோட நிலைமை, இதுதான் என்னோட பிரச்சனை, இதுதான் என்னோட சூழ்நிலை, இதுதான் என் கவலை, இதுதான் என்னோட பாரம். ஆண்டவர் நம் வாயிலிருந்து அது புறப்பட வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யும் பொழுது, ஆண்டவரே இதோ இருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க, இதோ வந்துட்டேன், உமக்காக 3 நாள் போனேன், வட இந்தியா போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன். ஆனால் இதே ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம, அர்ப்பணிக்காம, இரவு முழுவதும் போராடி ஆண்டவர் சமத்துவம். ஆண்டவர் கேட்குறான், எங்கே இருக்கிற, உன் பேர் என்ன? தயக்கம் அடைவோம். பேரை சொல்ல முடியாது, நடுக்கம் இருக்கும், பயம் இருக்கும். ஐயோ, ஆண்டவர் என் பேர் கேட்குறாரு, அவருக்கு தெரியுமே. அப்போ யாக்கோபுக்கு அந்த பயம் இருக்கும். என் பேர் யாக்கோபு என்றார். அடுத்த வசனம், அப்போது அவர் போதும். இப்போ பாருங்க, இப்போ இவ்வளோ நேரம் ஒரு பெரிய மல்யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் இப்போதான் அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய என்கவுண்டர், ஒரு பெரிய சந்திப்பு, ஒரு பெரிய டிரான்ஸ்பிகரேஷன் இப்பொழுது காத்து இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பேர் இனிமேல் யாக்கோபு இல்லாமல் இஸ்ரவேல் எனப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோடு கர்த்தரோடு ஆளுகை செய்ய போகிறேன்னு அர்த்தம். அதுதான் இஸ்ரேலுக்கு உண்மையான மீனிங். யூ வில் ரூல் வித் காட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு இனிமேல் நீ ஆள போகிற, என்னோடு நீ இருக்க போகிற. இத்தனை நாள் மாம்சத்துல, சுயத்துல, உன்னுடைய ஞானத்துல, உன்னுடைய பலத்துல, உன்னுடைய கிருபையில நீ இருந்த. ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில நான் இருக்க போகிறேன், நான் ஆளுகை செய்ய போகிறேன். இதுதான் ஆண்டவர் உங்களோடு சந்திக்கும் பொழுது நடக்கிற ஒரு பெரிய மகிமையான ஒரு காரியம். இன்றைக்கும் இரவு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். யாக்கோபியாக இருக்கிற உங்களை இஸ்ரவேலாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பேர் மாத்திரம் இல்லைங்க, உங்க வாழ்க்கையே மாறும். அல்லேலூயா. ஏனால் நீங்க அவரோடு ஆளுகை செய்ய போறீங்க. you are going to rule with him. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆண்டவரோடு ஆளுகை செய்யணும்னா எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதமா இல்லையா? அப்போ நல்லா யோசித்து பார்க்கணும். இப்போ ஆண்டவரோடு இரவு முழுவதும் போராடி இருக்கிறான் இல்லையா? அப்போ அவனால மேற்கொள்ள முடியல. அப்போ ஒரு பெரிய பலவீனம், எல்லாமே முடிய போது, ஆண்டவரும் கடந்து போக போகிறார். அந்த துயரம், அந்த கஷ்டம் வருது. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்திப்பு, இந்த நேரத்துக்காக தான் நான் காத்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு 100க்கு 100 ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், கனப்படுத்துவோம், அவருக்காக நிறைய காரியங்களை செய்வோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துலேருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பிடுங்கும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நம்மளை நிர்வாணமாக ஆக்கும் பொழுது 100% இல்லை, 0% வரைக்கும் அவரை நீங்களும் நானும் நம்பணும். கையில் 100 ரூபாய் இருக்கும்போது ஆண்டவரை நம்புவோம், ஆனால் 1 ரூபாய் இருக்கும்போது ஆண்டவரை நம்ப முடியுமா? இல்லை. அதே நிலைமை தான் யாக்கோபுக்கும். அல்லேலூயா. இனிமேல் உன்னோட பேரை மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இரவு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அதுக்கு நீங்களும் நான் என்ன பண்ணுவோம்னா, முதலாவது அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே இதோ இருக்கிறேன், இதுதான் என்னுடைய பெயர், இதுதான் நான் இருக்கிற சூழ்நிலை. டோட்டல் சம்பிஷன் 100% ஆண்டவருக்கு என்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு மாத்திரமல்ல, உலகம் எங்கும் உங்களை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக எடுத்து செல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், இனிமேல் உன் பேரு என்ன பேர் இருக்கும்? இஸ்ரவேல் என்ற பேர் இருக்கும். நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என் பேர் இதுதான், ஆனால் இனிமேல் எனக்கு இந்த ஒரு பேர் நீங்கள் வைங்க சொல்கிறாங்களா இல்லையா?
எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தான பேர் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அப்போது உங்கள் ஞானஸ்தானுக்கு மாத்திரமல்ல, என்னால் நீங்கள் உங்களோட புது வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறது. பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் பேரை மாத்திரம் மாற்றாதீங்க. உங்கள் பேரை மாற்ற வரல, உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக அவர் வந்திருக்கிறார். யாக்கோபையும் அந்த இடத்துல சந்திக்க வந்தது அவரோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு. சந்ததி சந்ததியாய் ஆபிரகாம் வந்து ஈசாக்லேருந்து யாக்கோப்லேருந்து சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் இந்த ஆசீர்வாதம் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இரவு முழுவதும் போராடி இருக்கிறார். அவர் தாங்க போராடி இருக்கிறாரு. எத்தனை முறை ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கொடுக்க அவங்கள்ட்ட போராடி இருக்கிறார் சொல்லுங்களேன். ஆண்டவரை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆல்டர் கால் உபயோக பண்ணி நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். யாரா இருக்கிறீங்களா? இல்லை. ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காரா இல்லையா? அவர் தாங்க நம்மளோடு போராடி இருக்கிறாரு. நம்ம அவரோட போராடல. எப்போ தெரியுமா? ரட்சிப்புக்கு பிற்பாடு. ஏன் பதில் வரல? ஏன் ஆசீர்வாதம் வரல? ஏன் நன்மை வரல? இப்பேற்பட்ட போராட்டம். ஆனால் ஆண்டவர் நம்மளோடு ஏன் போராடி இருக்கிறாருன்னா, இந்த பிள்ளையை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும், என்னோட அநாதி சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் அறியாமல் சில பேர் வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு என்னால் கடைசி பரியந்தம் அவர் மாத்திரமே உங்களுக்கு துணை நிற்பார். அவர் மாத்திரமே உங்களுக்காக போராடுவார். எந்த மனுஷனும் கூட இருக்க மாட்டான். சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம். இயேசு மாத்திரமே உங்களோட மாறாதவர். அவர் மாத்திரமே உங்களோட பேரே மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையே மாற்றமல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்டவர் வந்து சொல்றாரு, உடைய பேர் இனிமேல் இஸ்ரவேல் எனப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனம் 28. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு 29 பார்க்கணும். இப்போ இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு பெரிய சந்திப்பு, ஒரு பெரிய மாறுதல் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. இப்போது ஆண்டவர் கேட்குறார், உன்னோட பேர் என்ன? இப்போ பதில் கொடுக்குறான். இப்போ மறுபடியும் நம்மளால் என்ன கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன, நீங்கள் யாருன்னு எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம் சொல்லுங்களேன். வாழ்த்து சொல்லுங்க. சொன்னால் தான் நான் பேசுவேன். எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறோம் சொல்லுங்க. கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? இப்போ இரவு முழுவதும் போராடி இருக்கிறான். அவனுக்கு தெரியாமல் இருக்கும் யார் இறங்கி வந்திருக்கிறான்னு. அல்லேலூயா. இப்போ கூட 6 மணிலேருந்து உட்காந்துருக்கிறீங்க. யாருக்காக உட்காந்துருக்கிறீங்க? அவருக்காக உட்காந்துருக்கிறீங்க. யார் ஆராதிக்கிறீங்க? அவர் ஆராதிக்கிறீங்க. யாருடைய வார்த்தையை கேட்கிறீங்க? அவருடைய வார்த்தை. இதெல்லாம் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீங்க. அதே போல தான் நம்ம ஆளுக்கும் நன்கு அறிந்திருந்தா ஆண்டவர் தான் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? யாக்கோவும் அறிந்திருந்தான். அல்லேலூயா. ஆண்டவரே உங்கள் பேர் என்ன, நீங்கள் யாரு? அவனுக்கு ஒரு வாஞ்சை. ஆண்டவர் பதில் சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு அந்த கேள்விக்கு பதில் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவர் இறங்கி வந்தாலே போதுங்க, நம்ம கேள்விக்கு அத்தனை பதிலும் இருக்கு. These are answered to all our questions. உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் அவர் தான் தீர்வு. அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் இறங்கி வந்தாலே போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் இறங்கி வந்ததுனால என் வாழ்க்கை மாத்திரமல்ல, என் தலைமுறையும் மாறும், என்னோட வம்சமும் மாறும், என்னோட ஊழியம் மாறும், என்னோட வருமானம் மாறும், எல்லாமே மாறும். ஏனால் அவர் என்னோடு வந்து போராடி கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். I can challenge you. ஏதாவது ஒரு மனிதன் நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக வாழ்க்கை முழுவதும் போராடி இருக்கிறார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்க யாரும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? இயேசுவானவர் மாத்திரமே உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பிதா கிட்ட உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இஸ் இன்டர்சீடிங், போராடி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு முறை, ஐயோ பாவம் பண்ணிட்டான், பரவாயில்ல மன்னிச்சிடுங்க,
எத்தனை முறை நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு இன்றைக்கும் மாறாததா இருக்கிறது. இன்னைக்கு இயேசு என்கிற நாமத்தை நீங்க அறியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது. எத்தனை முறை நீங்க தவறினாலும் பரவாயில்ல, அதே இடத்துல வந்து உங்களை தூக்கி நிறுத்த வல்லவரா இருக்கிறார். இந்த உலகம் உங்களை பாவி என்று அழைக்கும், ஆனால் பேர் சொல்லி அழைக்கிற ஒரே தெய்வம் என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெயரை சொல்லி அழைத்தவர் தாயின் கருவில உருவான நாள் முதல் இந்த நாள் பரியந்தம் உங்களை பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யாக்கோபை பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இஸ்ரவேலாய் அவனை மாற்ற வேண்டும் என்று எப்பயோ பண்ணிட்டாரு. இப்பொழுதுதான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த இடத்திற்கு வந்திருக்கிறான். அல்லேலூயா. 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். அல்லேலூயா. இதை கொடுக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். 29 ஆண்டுகளுக்கு முன்பாடி அருமையான ஆண்டிக்கு இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். எப்பொழுதுமே அந்த தரிசனத்தை, ஒரு ஊழியத்தை, ஒரு ஸ்தாபனத்தை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனிடத்தில் கொடுக்கும் பொழுது அவரோடு தோளோடு தோல் நின்று ஓடுவது தான் நம்முடைய எல்லாரோடைய வேலையும். அல்லேலூயா. ஏன்னால் அவளுக்கு தான் தெரியணும் அந்த தரிசனம் என்ன, அந்த அழைப்பு என்ன, அந்த காரியம் என்ன, அந்த எதிர்காலம் என்ன, என்ன செய்யணும். ஆண்டவர் இவர்கள் மூலமாக தான் பேசுவார். அல்லேலூயா. அதே போலதான் இவன் சொல்றான், ஆண்டவரே முகமுகமாய் சந்தித்தேன். He is a personal God. ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட அந்த உறவு, அந்த தனிப்பட்ட ஒரு சந்திப்பு யாருமே இல்லை, யாருமே இல்லை. அந்த இடத்துல யார் இருந்திருப்பா? நானும் அவரும். அதான் சொன்னேன், என்னிடத்திலிருந்து என்னை ரட்சியும். இன்றைக்கு அந்த உலகம் இருந்துச்சுன்னா, குடும்பம் இருந்துச்சுன்னா, நண்பர்கள் இருந்திருந்தாங்கன்னா, சூழ்நிலை இருந்துச்சுன்னா, கடன் பிரச்சனை இது அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் ஆண்டவரை சந்திருக்க மாட்டான், முகமுகமாய் பார்த்திருக்க மாட்டான். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் என்றைக்கு தன்னை தாழ்த்தினானோ, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, நானாகவே வந்து நிற்கிறேன், அர்ப்பணித்தானோ, முகமுகமாய் சந்தித்தான். பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அநேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தார். யாக்கோபு யாருங்க? ஒரு பெரிய நீதிமானா? வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஏமாற்றுறவன், பொய் சொல்றவன், ட்ரிக்ஸ் பண்றவன், இதை தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கிற சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாக்கோபோட வாழ்க்கையை மாற்றக்கூடுமானால் உங்க வாழ்க்கையும் இந்த இரவுல அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாக்கோபோட வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. ஆண்டவர் நீடிய பொறுமையா இருந்தா. இப்போ பார்க்குறோம் இந்த பகுதியில் அந்த முடிவில் 2 காரியம் நடந்தது. முதலாவது, ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைக்கு அந்த அனுபவம் நிச்சயம் தேவை. அல்லேலூயா. எங்கே சந்திக்கிறாரு, எப்படி சந்திக்கிறாரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் நிச்சயமாகவே சந்திப்பார். இரவு முழுவதும் போராடி இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் அவன் என்னை முகமுகமாய் சந்திக்க போகிறான். நிறைய நேரத்தில் அந்த அவுட்கம் நம்மளுக்கு தெரியாது, அந்த ரிசல்ட் நம்மளுக்கு தெரியாது, அந்த விளைவு என்னன்னு தெரியாது, அந்த முடிவு என்னன்னு தெரியாது. ஏனால் அவருக்கு தெரியும் நம்முடைய காலங்கள், நம்முடைய வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்கிறது. இரவு முழுவதும் போராடி இருப்பீங்க, ஆனால் நற்செய்தி காத்து இருக்கிறது. அவன் இரவு முழுவதும் போராடினா, ஆனால் எப்போ ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார்னா, என்றைக்கு தன்னை அர்ப்பணித்தானோ, தன்னை தாழ்த்தினானோ. ஆண்டவர் யாக்கோபுட எதிர்பார்த்தெல்லாம் ஒண்ணுதான், நீ உன்னை தாழ்த்து, உன் மாம்சத்துல இருக்காத, உன் சுயத்துல இருக்காத, உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க தாழ்த்தும் போது ஆண்டவர் வெளிப்படுவார். வெளிப்பட்டார். அந்த பேருக்கு, இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆனால் அதுக்கு ஒரு அடையாளமும் கொடுத்துட்டு போறார் 31ஆம் வசனத்துல. நொண்டி நொண்டி நடந்தான்.
நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம போராடுறோம் பிரதர், ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை வைத்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு நீ யாக்கோபு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, அவரை நான் முகமுகமாய் சந்தித்தேன், அவரை நான் முகமுகமாய் சந்தித்தேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா நொண்டி நொண்டி நடக்கலாம், அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சில பேருக்கு அதை அடையாளமா வைத்திருக்கிறார். டிஜிஎஸ் அங்கிள் எல்லாருக்குமே தெரியும், அவர் அநேக முறை சொல்லியிருக்கிறார், என் வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்தில் எத்தனையோ வியாதிகள் இருக்குது. அநேகர் வந்து கேட்பாங்க, இத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, ஆனால் ஏன் உங்கள் வாழ்க்கையில் இந்த முள்? அப்போ அவர் சொன்னார், பவுலை போல ஆண்டவர் எனக்கு ஒரு முள்ளை வைத்து இருக்கிறார், யாக்கோபை போல நொண்டி நொண்டி நான் நடக்கணும் என் வாழ்க்கை முழுவதும். ஏனென்றால் நான் ஆண்டவரை தரிசித்தேன், முகமுகமாய் பார்த்தேன். இந்த முள், இந்த பலவீனம் சரீரத்தில் இருக்கிறதுனால தான் பிறருக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்க முடியுது, பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க முடிகிறது. இதே தான் யாக்கோபுக்கும் செய்தார். இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய பாத்திரமாய் ஆண்டவர் ஒரு முற்பிதாவாய் எடுத்து பயன்படுத்தினார். அவர் மரித்தும் இன்றைக்கும் நீங்களும் நானும் தியானித்து பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவரோடு அன்றைக்கு அந்த இரவு அந்த சந்திப்பு தான் காரணம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே இரவு, ஒரே மணி நேரம், சில வாழ்க்கையில் ஒரே நிமிஷம் தான் இருக்கும். ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். He can change your dead situation. எல்லாமே இழந்து போய் இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு சந்திப்பு, முகமுகமாய் சந்திக்கிறீங்களோ, உங்களை அவர் தொடராரோ, எப்பேற்பட்ட சந்திப்பு இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நாடி ஓடி தேடி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு அடையாளத்தையும் அவர் வைத்துட்டு போயிடுவார். எப்பேற்பட்ட அடையாளம்? நொண்டி நொண்டி நடந்து போனா உங்கள் வாழ்க்கையில் அவர் எப்பேற்பட்ட அடையாளத்தை வைத்திருக்கிறாரு. ஆண்டவரே உண்மை தேடி வந்திருக்கிறேன். யாக்கோபுக்கு அந்த அடையாளம், எனக்கு என்ன அடையாளம் கேட்காதீங்க. யாக்கோபை போல நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், யாக்கோபை போல என்ன அர்ப்பணிக்கிறேன். என் சூழ்நிலை மாறும். இத்தனை நாட்கள் நான் ஏமாற்றுக்காரனா இருந்தேன். என் பேரை மாத்திரமல்ல, என் குணத்தை மாத்திரமல்ல, என் வாழ்க்கையை நீங்க மாத்திருக்கிறீங்க. ஜீவனுள்ள சாட்சியாய் ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் யாக்கோபை எடுத்து பயன்படுத்தினார். இஸ்ரவேலாக மாத்திரம் அல்லங்க, இஸ்ரவேலை மாத்தினாரா? பேர் மாத்தினாரு சொல்லுங்க. அத்தனையும் அவன் மாற்றினார். ஏன்னா ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் முகமுகமாய் ஒரு மனிதன் சந்திக்கும் பொழுது 100% there will be transformation. ஒரு பெரிய மறுரூபம் அந்த மகனோட வாழ்க்கையில, அந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஆண்டவர் கட்டளை இடுவார். அல்லேலூயா. அந்த 29 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த பெனியல் ஜெப குழுவை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டினை கேட்டிங்கன்னா 29 ஆண்டுகள் எத்தனையோ சமயத்தில் எத்தனையோ நேரத்தில் ஆண்டவரோடு இடைப்பட்டு அவரோட பாதத்தில் அமர்ந்து வெற்றியை பெற்று கிருபையை பெற்று பலத்தை பெற்றதுனால தான் இந்த 29 வருஷம் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அவன் சொன்னாங்க, நான் தனிமரமாக நிற்கிறேன்னு. தனிமரமாக இருந்தும் ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் இவருக்காக போராடினார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் என்னால் முடியலன்னு என்றைக்கெல்லாம் அவங்க சொன்னாங்களோ ஆண்டவர் இவருடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். இவருடைய நாமத்தை ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு இவர்களுக்கு செய்யக்கூடுமானால் உங்களுக்கும் எனக்கும் இந்த இரவு நேரத்தில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை அநேகருக்கு இந்த இரவு நேரத்தில் கடந்து வருகிறது. இத்தனை காலமாய் நீங்கள் யாக்கோபா இருந்திருக்கலாம். உங்கள் குடும்பம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம், நீ ஏமாத்துறவங்க தானே. உங்கள் மனைவி உங்களை பார்த்து சொல்லியிருக்கணும், நீ எனக்கு உண்மையாக இல்லையே. உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம், அப்பா நீ ஒரு நல்ல தகப்பனா இல்லையே. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், இன்றைக்கு இந்த இரவு ஆண்டவர் உங்களை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். That divine encounter is waiting for you. உலகம் உங்களை குறித்து சாட்சி சொல்லலாம், ஆனால் அவரிடத்தில் வருகிற சாட்சி தான் மேன்மையானது. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு ஏன் அந்த இரவு முழுவதும் போராட்டம் கேட்டிங்கன்னா, தன்னை தானே விட்டு கொடுக்க முடியல. அந்த மாம்சம், அந்த பலன், நான் பார்த்து கொள்வேன், நான் போராடுவேன், என்னால் இரவு வரைக்கும் நான் எத்தனை இரவுகள் வந்தாலும் நான் பார்ப்பேன், அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும்.
ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு தொடுதல் உட்கார வச்சுட்டார். உங்களையும் அவர் அமர செய்ய முடியும். உங்கள் சுயத்தில் ஓடாதீங்க, உங்கள் பலத்தில் ஓடாதீங்க, உங்கள் ஞானத்தில் ஓடாதீங்க, அறிவில் ஓடாதீங்க, உங்கள் வருமானத்தில் ஓடாதீங்க. ஆண்டவருக்கென்று 100% உங்களை அர்ப்பணியுங்க. உங்கள் பேரை மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த இரவு நேரத்தில், ஆண்டவரே எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிக்க போறீங்க. ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபத்தோடு இந்த கூட்டத்தில் முடிக்க போகிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் உங்க பேரை மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளையை அநேகருக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களை முகமுகமாய் அவர் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தான் உங்களோட போராடுறாருங்க. எத்தனை முறை நீங்க அவரை தள்ளி விட்டு போகும்பொழுது, நீங்க பின்மாற்றத்தில் போகும்போது உங்களுக்காக அவர் போராடினார். ஜெயக்கொடியை அவர் பிடித்தார். என் முகம் மறுபடியும் என்னோட சன்னிதானத்துக்கு வருவான், என் பிரசனத்துக்கு ஓடி வருவான். அந்த கெட்ட குமாரன் தந்தையை போல அந்த வாசல்ல இன்றைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெணியேல் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் யாக்கோபை போல இருக்கிறேன், என் குடும்பத்தை அக்கறைக்கு அனுப்பிச்சுட்டு இரவு நேரத்தில் எத்தனை முறை நான் தனி மரமா நின்று இருக்கிறேன். என்னோட கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துருத்தில சேர்த்து வைத்திருக்கிறார். நான் நன்கறிந்திருக்கிறேன். I know who my God is. நான் என்னோட கர்த்தர், என்னை படைத்தவர், என்னை சிருஷ்டிகர்த்தர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அறிவது மாத்திரம் முக்கியம் இல்ல, அனுபவம் தேவை. அவன் அறிந்திருந்தான், யார் எங்கே வந்த எந்த புருஷன் வந்து அவன் தெரிஞ்சிச்சு, he knew. ஆனால் அந்த அனுபவம் இல்லை. ஆனால் என்றைக்கு ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்தானோ அவன் வாழ்க்கையை மாறிச்சு. God gave him a promise. உன் வாழ்க்கையை நான் மாத்துவேன், உன் பேரை மாத்துவேன்னு சொன்னவர் இன்றைக்கு தலைமுறையா அந்த வம்சத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபுக்கு செய்யக்கூடுமானால் ஆண்டவர் உங்களுக்கும் செய்யக்கூட முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியே 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி அந்த நல்ல தகப்பனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக இந்த இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யாக்கோபை போல தனி மரமாய் நான் வந்து நிற்கலாம். இந்த உலகம் என்னை ஏமாற்றுக்காரன் பல பட்டங்களை எனக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த பட்டம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இஸ்ரவேல் என்கிற பட்டம் தான் எனக்கு முக்கியம். நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம். அநேகரை நான் தரிசித்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த இரவு இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைக்கு உம்முடைய தரிசனம் எனக்கு தேவை. I need an encounter with you, Father, like never before. என்றைக்குமே இல்லாத ஒரு அனுபவம், முகமுகமாய் ஒரு பெணியேல் எனக்கு காத்து இருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். இந்த 29 ஆண்டுகள் பெணியேல் காத்திருந்தது. அந்த பெணியேல் இன்றைக்கு இரவும் உங்களுக்காக அது காத்திருக்கிறது. இதே இடத்துல ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. அப்பா, இத்தனை ஆண்டு காலமா என்னுடைய சுயத்தில், என்னோட பலத்தில், என்னோட ஞானத்தில், என்னோட செல்வாக்கில் நான் ஓடுனேன். ஆனால் இன்றைக்கு தனி மரமாய் வந்து நிற்கிறேன். இந்த இரவு நேரத்தில் என்னோடு யாருமே இல்லை. தனிமையில என்னை வந்து சந்திக்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. இயேசுவை அறியாமல் இருந்த தனிமையில் இருக்கலாம், கூட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி, அந்த அரவணைக்கிற தகப்பன் உங்க மத்தியில் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. Thank you Jesus, thank you Father. நன்றி ஆண்டவரே. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது. நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாவது ஒரு காரியத்தை நோக்கி கூப்பிட யாவருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற நல்ல தகப்பன். என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா
யாக்கோபை போல ஒரு தனி மரமாய் நான் நின்றிருக்கிறேன். எத்தனையோ பேர் என்னை குறித்து பொய்யான சாட்சிகளை சொன்னாங்க, பல நாமங்களை எனக்கு சூட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு இரவு நான் இயேசுவை நான் நம்பி வந்திருக்கிறேன். அவரை முகமுகமாய் சந்திக்க வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பெணியல் தேவை. என் பேரை மாத்திரம் அவர் மாற்ற வல்லவரோ, என் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படி சொல்றவங்க மாத்திரம் இருக்க இடத்துல நீங்கள் எழுப்பி நிற்கலாம். உங்களுக்கான ஜெபிக்க இருக்கிற ஆண்டவரே, யாக்கோபாய் இருக்கிற என்னை இஸ்ரவேலாக மாற்ற நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட வல்லவராக இருக்கிறார். அவர்கள் மாத்திரம் இருக்க இடத்துல நீங்கள் எழுப்பி நின்று, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க. இன்றைக்கு இரவு நான் படுக்கைக்கு போகும்பொழுது என்னை நீங்கள் நீங்கள் சந்திங்கப்பா. என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும். இஸ்ரவேலாய் நான் மாற வேண்டும். நான் நொண்டி நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, கடைசி மூச்சு வரைக்கும் உமக்காக நான் உண்மையாக இருப்பேன். I'll be faithful to you, Father. என் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, நான் இயேசுவுக்காக நான் கடைசி மூச்சு வரைக்கும் உறுதியாய் நிற்பேன். இன்னும் சில பேர் நீங்கள் தங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க, அங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிற ஒரு நல்ல தருணம் இது. இந்த ஸ்லாக்கியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சூழ்நிலை வாய்க்குமோ வாய்க்காதோ தெரியல, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட வடவல்லா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இருக்கிறவங்க மாத்திரம் 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி நிற்கிறவங்க மாத்திரம் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே யாக்கோபாய் இருக்கிற என்னை, சத்தமா சொல்லுங்க, யாக்கோபாய் இருக்கிற என்னை இஸ்ரவேலாக மாற்றுங்கப்பா. இஸ்ரவேலாக மாற்றுங்க. எனக்கு பெணியல் அனுபவம் தேவை. எனக்கு ஒரு பெணியல் அனுபவம் தேவை. எனக்கு ஒரு பெணியல் அனுபவம் தேவை. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். என்னை முற்றிலுமாய் அர்ப்பணி. எல்லாருமே எழும்பி நின்று ஸ்தோத்திரித்து ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஆண்டவருக்கு அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல சத்தமாய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கா ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா. என்னால் கிரகிக்க முடியல. என்னால் ஒரு காலத்தில் பாவியாய் இருந்த என்னை நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க. என் பேரை நீங்கள் மாற்றிருக்கிறீங்கப்பா. கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க. என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கா ஏதாயினும் செய்திடுவார் என்றாயினும் என்னை மறந்தது. இன்றைக்கு நான் ஆண்டவரை மறந்திருக்கிறாரா? என் தேவன் எனக்கா ஏதாயினும் செய்திடுவார் என்றாயினும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். 2 கரங்களையும் உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ஆராதிப்பேன். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பெனியல் ஜெபக்குழு 29ஆம் ஆண்டிலே ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே இந்த ஆண்டின் ஆண்டவரே அல்லேலூயா, நீர் செய்த எல்லா நன்மைகளையும் 28 ஆண்டுகள் ஆண்டவரே பெனியல் ஜெபக்குழுவை நீ நடத்தி வந்ததை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். அருமையான இஸ்லாமாக்கு நீர் தரிசனத்தை தந்து அதன் மூலமாக ஜெபிக்க ஒரு நல்ல ஆண்டவரே பார்ட்னரை ஏற்படுத்தி அநேக ஆண்டுகளாய் ஆண்டவரே
பல குடும்பங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் விசுவாச குடும்பங்களுக்காகவும் அநேக ஆண்டவரே காரியங்களுக்காய் பாரப்பட்டு அவங்க ஜெபித்ததன் மூலமா ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை நீர் செய்து வந்தீர். சரீரத்தில் எவ்வளோ பலவீனங்கள், தொழில் முறையிலே எத்தனையோ விரோதங்கள், எத்தனையோ ஆண்டவரை எதிர்ப்புகள் இருக்கும்போது கூட ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் ஊழியத்திலே அதிகமாய் தன் கவனத்தை செலுத்தி ஆண்டவரே தன்னால் இயன்ற மட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா போதகர்களை பயன்படுத்தி ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்து வந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. தொழில் முறையாய் அநேகருக்கு ஆண்டவரே தொழில் துறையிலே அவர்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே அநேக இடங்களை தெரிந்து கொண்டு அதற்காய் ஆண்டவரே தலைமையானவர்களை தெரிந்து கொண்டு அநேகருக்கு தொழில் முறையை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாய் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை சிறக்க செய்யும்படியாய் அதன் மூலமாய் அவர்களை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் அருமையான ஆண்டவரே தாயரை நீர் பயன்படுத்தினதுக்காய் நன்றி அப்பா. கல்வி முறையாய் ஆண்டவரே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே டியூஷன் சென்டர் மூலமாய் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே படிப்பில் வெற்றி பெற தேவன் அந்த டியூஷன் சென்டர்களை ஆசீர்வதித்து நீங்க நடத்தினீங்கப்பா. அதுக்காக நன்றி. 1 வருடம் 2 வருடம் அல்ல, 29 ஆண்டுகள் ஆராதிக்கும் போதே ஆண்டவரே சகோதரன் சொன்னது போல ஆண்டவரே இது பெரிய மகத்தான கிருபையினால அருமையான என் தாயரை ஆண்டவரே நீங்க மூடி மறைத்து அவர்களுக்கு உறுதுணையாய் அநேகரை எழுப்பி கொடுத்தீரே. காலகட்டத்துக்கு ஏற்றால் போல ஆண்டவரை விசுவாச குடும்பங்களையும் ஜப வீரர்களையும் ஜபத்திலே உடன்படுகிறவர்களையும் ஒரு மனதோடு ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களையும் நீர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. அதுபோல இந்த நாளிலும் ஆண்டவரே அருமையான ஆண்டவரே ராமச்சந்திரனையா ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கு சரீரத்தில் எத்தனையோ அடைப்புகள் ஆண்டவரே ஹல்லேலூயா பலவீனங்கள் ஏற்பட்டாலும் சபையார் ஊக்கமாக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் மூலமாய் அவருக்கு ஆண்டவரே பலவீனங்களை நீக்கி உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்க சொன்ன கர்த்தர் பூரணமான பலன் தந்து ஐயாவை நீ ஆசீர்வதித்து நடத்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. எசேக்கியா ஜெபித்த போது ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல நாங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஐயாவுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா நல்ல நாட்களை ஆண்டவரை இன்னும் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே அவரை நடத்தும்படியாய் எத்தனை அடைப்புகள் ஏற்பட்டாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஹல்லேலூயா அவருடைய பலத்தை தந்து ஐயாவை நடத்துவதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்துக. சகோதரர் ராஜேஷ் பிரதரை ஒப்பு கொடுக்கிறேன், துணைவியார் சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன், மகளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா வெணியல் ஜெபக்குழுக்கு இன்னும் அதிகமாய் உதவுகளால் ஆண்டவரே அநேகமாய் ஆண்டவரே அம்மாவுடைய குணநலன்கள் அம்மாவுடைய உடல் சுக பலத்துக்காய் ஆண்டவரே இன்னும் அதிக பிரயாசப்படுகிறவர்களாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரம்யா அவர் குடும்பத்தையும் ஆண்டவரே அவரையும் அவருடைய தொழில் முறைகளும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பரிசுத்த பர்வத மகா சபையிலே எங்கள் அங்கத்தினராய் எங்கள் குடும்பத்தாராய் நீங்கள் வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற அருமையான போதகர் பேசினது போல யாக்கோபு அன்றைக்கு ஆண்டவரே தகப்பனையும் தாயும் விட்டு லாபான் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே வனாந்தரத்திலே ஆண்டவரே ஹல்லேலூயா வானத்துக்கும் பூமிக்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டு ஆண்டவரே அவர் குடும்பத்தை தணிக்க வைத்து ஆண்டவரே போராடி ஜெபித்தது போல யாக்கோபு என்ற பெயரை இஸ்ரவேலாய் மாற்றிக்கொண்டது போல ஹல்லேலூயா இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே மெய்யாகவே தேவன் இருக்கிறார் சொல்லி ஆண்டவரே பெனியேல் என்று ஆண்டவரே பெயர் வைத்து ஆண்டவரே அந்த இடத்தை கடந்து வந்தது போல அநேக ஆசீர்வாதங்களினாலே வெறுங்கையாய் போன யாக்கோபு 2 பரிவாரங்களோடு திரும்பி வர கிருபை தந்திரப்பா. அருமையான அம்மாவை ஆண்டவரே இந்த பெண்ணியல் ஜெபக்குழு மூலமாய் 29 ஆண்டுகள் நடத்தினீரே. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனாலும் பிரசித்த பெற்ற ஆண்டவரே ஊழியர்களை ஆண்டவரே பிரசங்கிமார்களை கொண்டு வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான ஜனங்களுக்கு போதகம் பண்ண நீர் ஏற்படுத்தினீரே. இந்த ஆண்டும் அருமையான எங்க போதரை நீர் பயன்படுத்தினீரப்பா. போதகர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இன்றைக்கும் கிறிஸ்துவை அறியாத வந்திருக்கிற குடும்பத்தார் இருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவரோடு நெருங்க ஆண்டவரோடு இரவு ஆண்டவரை நேரத்திலே அவரிடத்திலே கேட்டுக்கொள்ள கிருபைகளை தருவீராகப்பா. இந்த மீட்டிங்கை தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்பினீங்களே, எல்லா தடைகளும் உடைத்தீங்களே, அருமையான ஆராதனை பங்கெடுக்க வைத்தீங்களே, அருமையான அம்மாவோட சாட்சியை கேட்க வைத்தீங்களே ஆண்டவரே. இந்த பிரசங்கத்திலே ஆண்டவரே எல்லாருக்கும் தேவையான வார்த்தைகளை பிந்தி தனித்தந்து தேவனோடு தனிமையாய் போராட வேண்டும் என்று எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்கு நன்றி அப்பா.
தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் உங்களுடைய வருகை மாத்திரம், உங்கள் சித்தமானா உங்களுடைய வருகை மாத்திரம் இந்த ஊழியம் தடையில்லாமல் நடக்க, இந்த நல்ல பணிகள் தடையில்லாமல் நடக்க, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே டீச்சர்ஸ் இன்னும் அதிகமாய் தொழில் வளர்ச்சி அடைய, இன்னும் அதிகமாய் அநேகரை நீர் எழுப்பி கொடுக்க முடியாது. தேசமெங்கும் ஆண்டவரே என் தாயாரை நீங்கள் பயன்படுத்த முடியாது. முயற்சி செய்கிற பிரயாசப்படுகிற எல்லா காரியத்திலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். அம்மாவுக்கு உறுதுணையா ஆண்டவரே சேவம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்க. செல்வண்ணன், கண்ணண்ணன் ஆண்டவரே, அதுபோல் அம்மாவோட இருக்கிற சகோதரி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இன்றைக்கும் வந்து ஆண்டவரே எங்கள் இந்த கூட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த பிஎஸ் சிஸ்டம் ஆண்டவரே, எலக்ட்ரிஷியன் எல்லாமே ஆண்டவரே, வீடியோ ஆடியோ எல்லாமே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தினீரே, நீர் எங்களை நடத்தினீரப்பா. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், அறுத்த அரிக்கட்டுகளை கம்பீரத்தோடு சுமந்து வருகிறான் எழுதினது போல கம்பீரமான அறுவடை ஆண்டவரே தாயாருக்கு நீ தந்து நடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.